என் பிள்ளை அவ யாருன்னு நினைச்சா? அவன் தங்கம்டி தங்கம். அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. உன்னை பத்தி குறிப்பிட்டு இன்னைக்கு காத்தால நேக்கு ஒரு லெட்டர் வந்தது. அவ ரொம்ப நல்லவ. நான் அவளை பத்தி நான் தப்பா சொன்னா அத நம்புற சூழ்நிலையில நீங்க இல்ல. அந்த அளவுக்கு நல்லவளா நடிச்சு உங்களை ஏமாத்தி வச்சிருக்கா. இப்ப அவ சாயம் வெளுத்துடுத்துல. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவா. அதே மாதிரி அவ விஷயம் எல்லாமே இப்ப வெளியே வந்துடுதுல்ல. இப்படி தறி கெட்டு தெரியறவ தஞ்சம் புகுறதுக்காகவா இந்த ரங்கநாயகி ஆபீஸ் கட்டி வச்சிருக்கா? என் புள்ள ஸ்ரீவச்சன மயக்கிடுவாளாமே. என் புள்ளை அவ யாருன்னு நினைச்சா? அவன் தங்கம்டி தங்கம், பத்திரமாத்து தங்கம். அடுத்தவ கண்ல விரல விட்டு ஆட்டுற இந்த ரங்கநாயகிக்கு ஹல்வா கொடுக்கறாளா அந்த துளசி? அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு. துளசி, வச்சிருக்கேண்டி நான் உனக்கு ஆப்பு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன். நேக்கே சக்காலத்தி அவரை பாக்குறியா? பாருடி, கொளுத்தி போட்டிருக்க எப்படி எரிய போறதுன்னு. இந்த பத்மா யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. கௌசல்யா, உன் உடம்பு செக் பண்ணதில்ல. உனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் எல்லாம் உன் மனசுல தான். சஞ்சய் இறந்ததை நினைச்சு ஒரேடியா நீ குழம்பி போயிருக்க. இதுதாம்மா உண்மை. நடக்கக்கூடாது நடந்து போச்சு. அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுனால என்ன நடக்க போகுது? மெல்ல மெல்ல இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பிரச்சனையை நம்மள ஆழமா போட்டு மூழ்கடிச்சு தொலைச்சிடும். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யார் தான் இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நீ சகஜமா வாழணும். நீ கொஞ்சம் சகஜமா இருக்க பாரு. கோயிலுக்கு போ, பார்க்குக்கு போ, பீச்சுக்கு போ. மற்ற மனுஷங்களை பார்த்தாலே மனசு கொஞ்சம் லேசாகும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படிமா? வரேன், 1 செகண்ட். இது வெறும் வைட்டமின் மாத்திரை தான். உங்க அக்கா பழையபடி ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி அவளை வெளியே அழைச்சிட்டு போ. ஓகே டாக்டர். அவ மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துமா. ரைட்? சரி, நாங்க வரோம் டாக்டர். டாக்டர், ஒரு குழந்தைக்கு நிமோனியா, லங்ஸ் சுத்தமா அடைச்சிருக்கு. பிரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். டாக்டர் சுமதி உங்களை உடனே ஐசியூக்கு வர சொன்னாங்க. நீ போ, நான் வரேன். இது பாருங்கம்மா, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. ஐ ஹேவ் an urgent கேஸ். அந்த குழந்தைக்கு அம்மா நீங்க தானே? ஆமாங்க. உங்க குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க உடனே கவுண்டர்ல 10,000 ரூபாய் கட்டி ரசீது எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என் புருஷன ஜெயில. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. இப்ப அதுக்கு ரொம்ப முடியல. அவளை பணத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஏன், என்னமாச்சு? என் குழந்தை. உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுமா. 10,000 ரூபாய் தானே உங்களுக்கு தேவை. நான் கட்டுறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் பணத்தோட வரேன். நீங்க யாரு என்னன்னே தெரியலையே. என் கஷ்டம் தெரிஞ்சு எனக்கு உதவுறேன்னு சொல்றீங்களே. எங்க கடவுள்மா, கடவுள். மனுஷாலுக்கு மனுஷா இந்த மாதிரி நேரத்துல கூட உதவலைன்னா எப்படி? பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா குழந்தை உயிர். நீங்க எங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வா. யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? என்கிட்ட விளையாட்டுலாம் செல்லுபடியாகுமா? இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். அம்மா, வாங்கம்மா. என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க?
சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பெரியவங்க நீங்க, உங்க பாதம் எங்க வீட்டுல பட்டதுக்கு நாங்க ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்க நான் உங்க ஆத்துக்கு வந்ததை புண்ணியமா நினைக்கிறேன். ஆனா நான் உங்க ஆத்துக்கு வந்ததை பாவமாவும் கேவலமாவும் நினைக்கிறேன். என்னம்மா ஆச்சு? என்னென்னமோ பேசுறீங்க. இன்னும் என்னடி ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாமே ஆயிடுதே. ஆமா, உன் குலம் என்ன சொல்லுடி. நீ தாசி குலத்து பொண்ணு தானே, சொல்லு. கோலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் பார்த்து வேலைக்கு ஆள் எடுக்கிற விட இந்த ரங்கநாயகி. ஆனா நீ என்னங்கிறது என்கிட்ட மறைச்சிட்டல்ல, அதாண்டி தப்பு. அதான் தப்பு. அது போட்டோம், உன்னை பத்தி குறிப்பிட்டு இன்னைக்கு காத்தால நேக்கு ஒரு லெட்டர் வந்தது. ஆமா, இதுக்கு என்ன சொல்ற? இந்தா. என்ன எழுதியிருக்கு? படிச்சிட்டல, சொல்லு. என்னம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? ஆஸ்பத்திரியில கூட்டமா? வைஷ்ணவி உங்களை காணுமேனு இப்பதான் திருமணம் வரைக்கும் பார்க்க போயிருக்கா. அப்பா, நாங்க தான் வந்துடுவோம்ல, அதுக்குள்ள எதுக்கு அக்காவை தேட அனுப்பி வச்சேள்? கௌஷி அக்காவுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையா, மனசுல தான் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லிட்டார். சஞ்சய் இறந்து போனதை நினைச்சு இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதான் பிரச்சனை அப்படின்னு டாக்டர் சொல்றார். வெளியில போய் 4 மனுஷால சந்திச்சு பேசினா மனசு மாறும்னு அவர் சொல்றாருப்பா. நானும் அதுதானம்மா சொல்லிட்டு இருக்கேன். நடந்தது என்னமோ நடந்துருது. ஆனா இந்த பொண்ணு கௌசி அதையே நினைச்சு வருத்தப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தா எப்படிமா குணமாகும்? ஒரு பிரச்சனையை போட்டு மனசுல குழப்பி குழப்பி வருத்தப்பட்டா உடம்புதான் சோர்வாகுமா? கௌசல்யா, இனிமையாவது இந்த பிரச்சனையில வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணு. சரிப்பா. இந்த பொண்ணு எப்பதான் இந்த பிரச்சனையில வெளிவர போறான்னு தெரியலையே. எழுதி இருக்கிறது எல்லாமே உண்மைதானே? அப்படி இல்லம்மா, இதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய்? நான் தாசி குடும்பத்துல பிறந்தவதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒருத்தர் கூட தொடர்பு ஏற்பட்டு அவரை நம்பி நான் என்ன எழுந்ததால அதனால கிருஷ்ணாவை நான் பெத்துக்கிட்டேன். இது வரைக்கும் என் பொண்ணு கிருஷ்ணாவுக்கு அவ அப்பா யாருன்னு தெரியாது. இவருதான் உன் அப்பா அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு என்னைக்காவது அவர் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் உண்மை. ஆனா மத்த ஆம்பளைங்களெல்லாம் மயக்கி பணம் பறிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறேன்னு சொல்றது அது போய். உங்க பையன் ஸ்ரீவத்சன் சாரை வளைச்சு என் பிடிக்குள்ள கொண்டு வரதா நான் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேங்கிறது அது வடிகட்டின பொய்மா. மத்த ஆம்பளைங்களை மயக்கி பணம் பறிக்கிறவ இல்லைன்னா என் குழந்தை கிருஷ்ணாவோட ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம தவிச்சப்ப நான் குடியிருக்கிற இந்த வீட்டை அடகு வச்சுதான் பணம் கட்டினேன். அம்மா, நான் அடகு வச்சு இந்த வீட்டை மீட்டுறதுக்காகவும் மாச செலவுக்காகவும்
என் கிருஷ்ணாவோட படிப்புக்காகவும் தான் நான் வேலைக்கே வந்துட்டு இருக்கேன். என் போராத காலம் எங்க போனாலும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. நீ சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் படுறது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்ன ஒருத்தன் கெடுத்தான்னு சொல்றியே, அவன் மேல நீ ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அம்மா, அவரோட விருப்பம் இல்லாம சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து அவர் அதுக்காக பயந்துட்டு என் கூட வாழ்ந்தாருன்னா அது வெறும் நாடகமா தான் இருக்கும். ஆனா வாழ்க்கைனா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்னோன்யமா வாழ்ந்தாதான் வாழ்க்கை. இது வரைக்கும் அவருக்கு நான் மனசால எந்த துரோகமும் நினைச்சதில்லம்மா. எனக்கு எடுத்து புள்ளைய கொடுத்து அவராவே தன்னையும் என்னையும் உணர்ந்து என்கிட்ட வரணும். தான் செஞ்ச தப்புக்கு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நடக்கும் தான் நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன்மா. கண்டிப்பா நடக்கும், நடக்குமா? ஆனா இந்த ஊர் சொல்ற மாதிரியோ இந்த லெட்டர் சொல்ற மாதிரியோ நான் கெட்டவ இல்லம்மா, பத்தினிமா. உங்களை என் அம்மாவா நினைச்சு சொல்றேம்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் சொல்றது எல்லாம் உண்மைம்மா. இது என் குழந்தை கிருஷ்ணா மேல சத்தியம். என்ன நம்புங்கம்மா. அழாதம்மா, நம்புறேம்மா, நம்புறேன். இத பாரு துளசி, அது மட்டும் இல்ல, உன்னை கெடுத்தவன் சீக்கிரமாவே வந்து உன் கூட குடும்பம் நடத்தணும்னு இன்னில இருந்தே நான் என் பெருமாளை சேவிக்கிறேன், பெருமாளை சேவிக்கிறேம்மா. இந்த லெட்டரை நம்பி உன் மனசு புண்படும்படியா நான் ஏதாவது பேசி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருமா. அம்மா, என்னம்மா இது? நீங்க போய் என்ன மன்னிக்க சொல்றீங்க? நான் ரொம்ப சின்னவம்மா. இல்ல துளசி, நான் வயசுலயும் அந்தஸ்துலயும் தான் பெரியவன். ஆனா ஆனா நீ எல்லா வகையிலயும் வசதி. நான் பேசினதை மனசுல வச்சுட்டு எங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வராம இருந்துடாத. இப்பதான் என் புள்ள ஸ்ரீவத்சன் கொஞ்சம் கொஞ்சமா தேறிண்டு வரான். சீக்கிரமே அவனை பக்குவமான மனுஷனா மாத்து. என்ன சரியா? சரி, ஆத்துல என்ன தேடின்னு இருப்பா. நான் வரட்டுமா? வரேம்மா, அழப்படாது. வரேன். இத கிழிச்சு போட்டு. அப்பா, அக்கா சீக்கிரமே சஞ்சய் இறந்ததை மறந்து பழைய கௌசல்யாவா மாறிடுவா. என்னம்மா சொல்ற? எப்படிமா சொல்ற? ஆமாப்பா, இத நான் உங்க ஆறுதலுக்காக சொல்லல, ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுனால சொல்றேன். அப்படி என்னமா சம்பவம் நடந்தது? அப்பா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ஒரு குழந்தைக்கு ரொம்ப முடியாம அட்மிட் பண்ணியிருந்தா. பணம் கட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. பாவம், அந்த குழந்தையோட அம்மா கிட்ட பணம் இல்ல. அவ ஐசியூ வாசல்ல நின்னு அழுதுன்னு இருந்தா. போற வரவாள்லாம் அவ அழறத பார்த்துட்டே போனாலே தவிர யாரும் என்ன ஏதுன்னு அந்த அம்மா கிட்ட விசாரிக்க கூட இல்ல. அக்கா அந்த அம்மா கிட்ட போய் விசாரிச்சு ஆறுதலும் சொன்னா. அது மட்டும் இல்லப்பா, உடனே ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்து அந்த குழந்தையோட சிகிச்சைக்கு கொடுத்துட்டாப்பா. ஏமா, அவகிட்ட எதுமா இவ்வளவு பணம்? கல்யாணத்தப்போ அக்காவோட பர்சனல் நியூஸுக்காக சஞ்சயோட அப்பா அவட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருந்தாரு. அவ அதை செலவு பண்ண மனசு வராம அவ அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தா. அக்கா எவ்வளவோ அவமானப்பட்டு இழப்புகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் மத்தவா கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறா பாருங்கோப்பா. மத்தவங்களுக்காக இறக்கப்படுற அக்கா நாளைக்கு அக்காவுக்காக வருத்தப்படுற உங்களுக்காகவும் எனக்காகவும்
கண்டிப்பா அவ மனசை மாத்திக்குவாப்பா. கண்டிப்பா அக்கா சீக்கிரத்துல பழசெல்லாம் மறந்துட்டு பழைய கௌசல்யாவா மாறிடுவா. அந்த நம்பிக்கை நேக்கு இருக்குப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதேப்பா. அப்பா அடடே சௌந்தர்யா, வாமா. என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? ஆமா, எங்க அவர் வரல? இல்லப்பா. அதை விடு. அம்மா வந்தனா, யார் வந்திருக்கா வந்து பாரு. என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? எப்படி சொல்லாமலாம் வந்திருக்கா பாரு. வாக்கா, எப்பக்கா வந்த? நீ மட்டும் தான் வந்தியா? ஆமா, அவருக்கு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் இருக்கு, லீவ் போட முடியாது. உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அத நானே கிளம்பி வந்துட்டேன். அப்பா, உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்புக்கு என்னம்மா, நல்ல வேலைக்கு சாப்பிட்டு தெம்பா இருக்கேன். ஆனா மனசு தாம்மா கொஞ்சம் சரியில்லை. என்னப்பா ஆச்சு? என்ன சௌந்தர்யா, உனக்கு தெரியாததா? உன் தங்கச்சி வந்தனாவுக்கு ஒரு நல்ல வரன் இன்னும் அமையலேன்னு தான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ வரன் வருது, யார் வந்தாலுமே நம்ம பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர நம்ம பொண்ணை சந்தோஷமா வச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு வரல. ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு மாப்பிள்ளை, பெருந்தன்மையான மாப்பிள்ளை, நம்ம பொண்ணோட ஊனத்தை பெருசுப்படுத்தாத மாப்பிள்ளையா வந்தா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். கடவுள் எப்பதான் கர்ண கட்ட போறாரோ தெரியல. அப்பா, வந்தனா விஷயத்துல உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை தெரிஞ்சுதா அதை போக்குறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? இத பாருங்கப்பா, என் கொழுந்தனார் சுரேஷுக்கும் அந்த பெருமாள் கோயில் பட்டாச்சாரியார் பொண்ணு கௌசல்யாவுக்கும் நிச்சயம் ஆகி நின்னு போனது உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க. நான் நம்ம வந்தனாவ அவனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்னப்பா சொல்றீங்க? இத பாருங்கப்பா, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க கிளியரா இருக்கோம். இப்ப உங்க சம்மதம் என்னன்னு தான் கேக்குறோம். இப்ப நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட பேசி மேல் கொண்டு கல்யாண விஷயத்த ஆரம்பிச்சிடுவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு என்னம்மா, வந்தனாவை சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு அதுல ஆட்சேபணம் இல்லை. ஆனா சுரேஷ் வீட்டில் உள்ளவங்க சுரேஷை கட்டாயப்படுத்துறதுனால அவன் வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பின்னாடி அந்த வருத்தத்தை வந்தனா மேல காமிச்சான்னா அப்புறம் அது நல்லா இருக்காதுமா. சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்லிட்டோம், நான் வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அப்பா, இப்ப சுரேஷ் இருக்கிற மனநிலைமையில வந்தனா இல்ல வேற எந்த பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான். அவன் மனசு முழுக்க அந்த கௌசல்யா தான் இருக்கா. ஆனா அவன் நல்லவன்பா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு நம்ம வந்தனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். அதுக்கு நான் கேரண்டி. கொஞ்ச நாள்லயே அவன் மனசை மாத்தி நம்ம வந்தனாவை கட்டிக்க சம்மதம் வாங்கலான்னு எனக்கு தோணுது. ஆனா அது ஒரு வாரத்துல முடியுமா இல்ல ஒரு வருஷத்துல முடியுமான்னு காலத்துக்கு தான் தெரியும். சௌந்தர்யா, இப்ப வந்தனா இருக்கிற நிலைமையில ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு எனக்கும் தெரியும். யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கிட்ட அவஸ்தைப்படுறதை விட சுரேஷ் உங்க வீட்டு பையன், உனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். நம்ம ரெண்டு பேரும் பேசி நாமளா எடுக்கிற முடிவில்லை அது. கல்யாணம் பண்ணிக்க போறவ நம்ம வந்தனா, அவதான் முடிவெடுக்கணும். சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? இந்த பார் வந்தனா, நாங்க சொல்றோன்றதுக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நம்ம சுரேஷ தானே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் தான்ப்பா. உனக்கு விருப்பம் தானே, விட்டுடு. உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அக்கா, கல்யாணத்தை மட்டும் நீ நடத்தி வச்சிட்டேன்னா காலம் பூரா உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன்க்கா. இத பாரு, அம்மா இல்லாத உனக்கு அம்மாவா இருந்து உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். ஆனா இப்ப நீ என் வீட்டுக்கு வரணும். ஏமா, என்னம்மா சொல்ற நீ? இப்ப எதுக்கு வந்தனா உங்க வீட்டுக்கு? உன் மாமியார் ஏதாவது சொல்ல போறாங்க? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அக்காவை பார்க்க தங்கச்சி வீட்டுக்கு வரதை யார் தடுக்க முடியும்? அதுவும் இல்லாம இப்ப அவங்க வந்தாதான் அவங்க கூட பேசி அவங்கிட்ட பழகி அவன் மனசை மாத்த முடியும். சரி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நீ தாராளமா கூட்டின்னு போ. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். என்னம்மா நீ போ.
சௌந்தர்யா வெக்கத்தை பத்தியா? வெக்கப்படுற உன் தங்கச்சி. சரி சரி கூட்டிட்டு போ, தாராளமா கூட்டிட்டு போ. அம்மா, அந்த நாசக்கறியை நன்னா கிழிச்சு எடுத்துட்டேளா? ஆமா, அவ உங்களை பத்தி என்னதான் சொன்னா? அக்கா, அவள இனிமே ஆஃபீஸ் பக்கம் வர வேணாம்னு சொல்லிட்டேல்ல. நீங்க 2 பேருமே அவளை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே அவளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு அவ கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. பத்தினிடா. அவ கதையை முழுக்க என்கிட்ட சொன்னா. அவ கதையை கேட்டா கல்லு கூட கரைஞ்சிருண்டா. எவனோ ஒரு மகா பாவி அவளை கெடுத்து அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். இவ அவன் வந்து மனப்பூர்வமா வாழ்க்கையை ஏத்துக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்னு வாழ்ந்துட்டு இருக்காடா. டேய், அவ குலந்தாண்டா தாசிக்குளம். ஆனா அவ ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காடா. அம்மா, அவ உங்ககிட்ட நடிச்சு உங்களை ஏமாத்தின்னு இருக்காமா? என்ன ஏமாத்த இனிமே தாண்டி ஒருத்தி பிறந்து வரணும். அந்த பொண்ணு துளசி அப்படி இல்லை. அவளோட பேச்சுல பொய் இல்லை. பொய் பேசுறவாள அவளோட கண்ணே காமிச்சு கொடுத்துரும்பா. இந்த பொண்ணோட கண்ணு அவ ரொம்ப நல்லவன் தாண்டி சொல்றது. இந்த ஊர்ல உள்ளவாளுக்கு அவளை இல்லாததும் பொல்லாததும் பேசுறதே வழக்கமா போயிடுது. பேசட்டும், நன்னா பேசட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேச போறா? நான் துளசி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே என்னோட முழு நேர வேலையே துளசியை கெடுத்தவனை கண்டுபிடிச்சு அவளுக்கு கட்டி வைக்கிறதா.